தென் சூடானில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள உள்நாட்டு யுத்தம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளதுடன் 25 இலட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். அதேவேளை பல மில்லியன் மக்கள் மோசமான வறுமையினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் யுத்தத்தில் ஈடுபடும் தரப்புகளுக்கு தலைமை தாங்கும் ஜனாதிபதி சல்வார் கீர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரிக் மாச்சார் ஆகியோர் 2013ஆம் ஆண்டு மீண்டும் வெடித்த யுத்த காலத்தில் பல மில்லியன் டாலர் சொத்துக்களை திரட்டியிருப்பதாக புலனாய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வடகொரியாவிற்கு எதிராக தடைகள் விதிப்பதனூடாக மாத்திரம் அந்த நாட்டின் அணு பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என சீனா தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 5வது அணு பரிசோதனையை வடகொரியா மேற்கொண்ட நிலையில் சீன வெளிவிவகார அமைச்சு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. தன்னிச்சையான நடவடிக்கைகள் இறுதியில் யுத்தம் ஒன்றுக்கே வித்திடும் என சீன வெளிவிவகார அமைச்சு எச்சரித்துள்ளது. இதனால் கொரிய தீபகற்பத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக மீண்டும் உலக வல்லரசுகளினதும் பிராந்திய நாடுகளினதும் வட்டமேசை பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறும் சீனா வலியுறுத்தியுள்ளது. காணாமல் போன MH370 மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவன பயணிகள் விமானத்தினுடையது என சந்தேகிக்கப்படும் 5 புதிய பாகங்கள் மடகஸ்காரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எரிந்த அடையாளங்களுடனான பாகம் ஒன்றும் மீட்கப்பட்டிருப்பதோடு முதன்முறையாக இவ்வாறான பாகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிதைந்த பாகங்களை கண்டறியும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் பெலனி கிப்சன் என்பவரால் புதிய பாகங்கள் மீட்கப்பட்டிருப்பதோடு ஏற்கனவே MH370 விமானத்தினுடையது என கருதப்படும் பாகங்களையும் அவர் கண்டுபிடித்திருந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கோலாலம்பூரில் இருந்து பீஜிங் நோக்கி 239 பேருடன் பயணித்த விமானம் காணாமற் போயிருந்தது. அமெரிக்க ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஹிலரி கிளின்டன் நிமோனியா காய்ச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனால் கலிபோர்னியா மாநிலத்திற்கான தனது தேர்தல் பிரசாரங்களை அவர் ரத்து செய்துள்ளார். நேற்றைய தினம் அமெரிக்காவில் இடம்பெற்ற செப்டம்பர் 11 தாக்குதலின் 13வது ஆண்டு நினைவு தினத்தில் கலந்து கொண்டிருந்த ஹிலரி சுகவீனம் காரணமாக இடைநடுவிலேயே திரும்பி சென்றிருந்தார். இந்த நிலையிலேயே அவர் நிமோனியா காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள மருத்துவர்கள் அவர் தற்போது குணமடைந்து வருவதாக அறிவித்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானின் தென்பகுதி மாகாணமான கந்தகாரில் உள்ள வைத்தியசாலை ஒன்றுக்குள் புகுந்த ஆயுததாரிகள் இருவர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளார்கள். இதன்போது துப்பாக்கிதாரிகள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக ஆப்கான் போலீசார் அறிவித்துள்ளார்கள். தென்சீன கடற்பரப்பில் சீனாவுடன் இணைந்து கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக ரஷ்ய கடற்படையினர் சீனாவின் குவாங்டோங் மாகாணத்தை சென்றடைந்துள்ளார்கள். கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள், கப்பலில் தரையிறங்கக்கூடிய உலங்கு வானூர்திகள் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இந்த பயிற்சிகளில் பங்கேற்க இருப்பதாக சீன கடற்படை அறிவித்துள்ளது. தென்சீன கடற்பரப்பிற்கு வரலாற்று ரீதியான உரிமையை சீனா கோர முடியாது என ஹேக்கை தளமாக கொண்ட சர்வதேச மத்தியஸ்த நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் நிலையிலேயே ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து சர்ச்சைக்குரிய கடற்பரப்பில் போர் பயிற்சிகளை மேற்கொள்ளவுள்ளன.